ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தொழிலாளர் நலத்துறை சார்பாகவும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல சார்பாகவும் பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் உள்ளது. அதாவது மாதம் மாதம் ரூபாய் 1000 பெறலாம், வீடு கட்ட ரூபாய் 4,00,000 வரையும் மானியம் பெறலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தையல் இயந்திரம் பயன்படுத்துவதெல்லாம் உங்களுக்கும் மாதம் மாதம் ரூபாய் 1000 தருவாங்க. மேலும் கல்வி உதவித்தொகை, இது போன்று நிறைய திட்டங்கள் இந்த தொழிலாளர்கள் நலத்துறை சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொழிலாளர்கள் நலத்துறை மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியங்கள் கீழ்கண்டவாறு அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் வாரியம், மேலும் பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் நல வாரியம், தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கு மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழர்கள் தையல் தொழில் நல வாரியம், தமிழ்நாடு முடித்திருத்தும் நல வாரியம், தமிழ்நாடு சலவை தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு கைவினை தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்யும் தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் தொழில் வாரியம், மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓவிய நல வாரியம், தமிழ்நாடு பொற்கொள்ளர் நல வாரியம், தமிழ்நாடு மண்பாண்ட தொழில் நல வாரியம், தமிழ்நாடு வீட்டு பணியாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு விசை நெசவாளர்கள் நல வாரியம் என மொத்தம் 18 தொழில் நல வாரியங்கள் உள்ளது. ஸோ இதன் கீழ் பார்த்தீங்கன்னா பயனாளிகள் பார்த்தீங்கன்னா விபத்தில் மரணம் அடைந்தால் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் வரையும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா விபத்தில் ஊனம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வரையும் மானியம் தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விபத்தின் போது உங்களுக்கு மரணம் அல்லது பதிவு பெறாத கட்டுமான தொழிலாளருக்கு 5 லட்சம் ரூபாய், அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் தராங்க. இயற்கை மரணம் அடைந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் தராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஈமச்சடங்கு செய்வதற்கு 5,000 ரூபாய் தராங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை பொறுத்தவரை 6ஆம் முதல் 9ஆம் வகுப்பு வரை படித்திருந்தாங்க அப்படின்னா கட்டுமான தொழிலாளர்கள் அல்லது 3க்குமே உடல் உழைப்பு அமைப்பு சாரா தொழில் 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தராங்க. அதே 10ஆவதுக்கு மேல் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா கட்டுமான தொழிலாளர் இருந்தால் 2,400, உடல் உழைப்பு மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் அவங்களோட குழந்தைகளுக்கு தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 11ஆம் வகுப்பு மேல் படிச்சிருக்கீங்கன்னா கட்டுமான தொழிலாளர்களாக இருந்தாங்க அப்படின்னா 3000 ரூபாயும், அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் உழைப்பு மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் 1000 ரூபாயும், பெண்களாக இருந்தால் 1,500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் இளநிலை பட்டப்படிப்பு இதற்கு எல்லாத்துக்குமே மானியம் தமிழக அரசிடம் இருந்து தராங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 ரூபாய் வரையும் தராங்க. அதாவது நீங்கள் ஹாஸ்டல்லாம் தங்கி எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு 8,000 ரூபாய் வரையும் தராங்க. ஸோ இதனிடையே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டுவதற்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 லட்ச ரூபாய் வரையும் தராங்க. மேலும் திருமண உதவித்தொகை பொறுத்தவரை 20,000 தராங்க. மகப்பேறு உதவித்தொகை 18,000 ரூபாய் தராங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக கருக்கலைப்பு ஏதாவது நடைபெற்றுச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு 3,000 ரூபாய் தராங்க. மேலும் உங்களுடைய கண்ணுக்கு கண் கண்ணாடி வாங்குவதற்காக 750 ரூபாய் தராங்க. ஓய்வூதியமாக மாதந்தோறும் ரூபாய் 1,000 ரூபாய் தராங்க. எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே இருக்கணும். ஸோ இவங்களுக்குலாம் 1,000 ரூபாய் தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் PDF ஃபைல் தரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய டீட்டெயிலாம் படித்து தெரிஞ்சுட்டு நீங்கள் தகுதியின் அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பம் செஞ்சு இந்த ஒரு திட்டத்தின் கீழ் பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஸோ இது போன்ற அடுத்தடுத்த தகவல்லாம் தெரிஞ்சுக்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.